பசுமையான கிராமம். அந்த கிராமத்தின் ஓரமாக ஓர் அழகான வீடு இருந்ததாம். அந்த வீட்டிற்கு அழகே அதன் அருகே உள்ள மரம்தான். கமலா தினமும் அந்த மரத்தோட நிழலில் தான் விளையாடுவாள். இப்படியே சில நாட்கள் போனது. ஒரு நாள் கமலா வீட்டின் அருகே உள்ள அந்த மரத்தின் இலைகள் எல்லாம் காய்ந்து உதிர ஆரம்பித்தது. பிறகு அந்த மரமும் பட்டு போனது. மற்ற எல்லா மரங்களும் பச்சை பசேலென்று அழகாக இருக்கின்றது. நம்ம வீட்டு மரம் மட்டும் ஏன் பட்டு போனது என்று கமலா யோசிக்க ஆரம்பித்தாள். அந்த மரத்திற்கு நாம் தினமும் தண்ணீர் ஊத்தாமல் இருந்ததால் மரம் இப்படி பட்டு போனதற்கான காரணம் என்று கமலா மிகவும் வருத்தப்பட்டாள். இனிமே இது போன்ற தவறு நடக்கக்கூடாது என்று நினைத்து இனி 2 மரமாக வைத்து வளர்க்கலாம் என்று கமலா முடிவு பண்ணினாள். நாம் செய்த தவறுக்கு அதுதான் சரியான பாடமாக இருக்கும் என்று 2 மரத்திற்கும் தினமும் கமலா தண்ணீர் ஊற்றி வளர்க்க ஆரம்பித்தாள். மரங்களை நல்லபடியாக கவனித்து வந்ததால் அந்த மரமும் பெரியதாக வளர்ந்தது. குழந்தைங்களா, இதே மாதிரி நீங்களும் வீட்டிற்கு ஒரு மரம் கண்டிப்பாக வளர்க்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எங்களோட அடுத்த வீடியோவை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.